என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசர பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்த நாளாக நினைத்து வழிபட்டு வருகின்ற இந்த நேரத்தில் ஏகாதசி திதியானது மும்மூர்த்திகளுள் ஒருவரான பெருமாளை வழங்குவதற்குரிய திதி அல்லவா? என் பிள்ளையே, இந்த திதியில் அவரை வழிபடுகின்றோம், மனதார வேண்டுதல் வைக்கின்றோம், அவருக்கு விரதம் இருந்து அவரின் மனதை குளிர்விக்கின்றோம். இப்படியெல்லாம் செய்கின்ற இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்தால் மட்டும்தானே அவரினுடைய அன்பினையும் அருளையும் பெற முடியும். என் பிள்ளையே, நீ மனதார வேண்டுதல் வைத்து அவருக்கு விரதம் இருந்து உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்ற நினைக்கின்ற இந்த நேரத்தில் தெரிந்தும் தெரியாமலும் அம்மா சொல்கின்ற இந்த தவறுகளை செய்து விடாதே. நான் சொல்வது உனக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் இப்பொழுது நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். சில விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லோருக்குமே எல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அல்லவா? அதுபோலத்தான் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு அறியாத சில விஷயங்களை இந்த தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதனை நீ மகிழ்ச்சியோடு பெற்று கொள்ள வேண்டும். எந்த விதமான மனக்கலக்கங்களும் இல்லாமல், எந்தவித சந்தேகங்களும் இல்லாமல் என் பிள்ளை, உன் வாழ்க்கைக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ அதனை செய்ய வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு முறை நீ செய்கின்ற விஷயங்களில் உனக்கு மனக்கருத்து வேறுபாடுகள், தடங்கல்கள் ஏற்பட்டாலும் கடைசியில் அதையெல்லாம் செய்து முடித்து விடுகின்றாயல்லவா? இதையெல்லாம் முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடியது என்பதனை நீ முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஆரம்பத்தில் இவையெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததாக கூட இருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவையே உனக்கு நல்ல விஷயத்தை தரக்கூடிய ஒரு ஆதாரமாக மாறிவிடும். என் பிள்ளை, இன்று உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக அதற்காக மனம் வருந்துவார்கள். யார் உண்மையில் நல்லவர்கள், யார் உண்மையில் கெட்டவர்கள் என்பதனை பிரித்தறிய தெரியாமல் தான் இந்த மனிதர்கள் இதுபோன்று செயல்களை செய்து விடுகின்றார்கள். என் தங்கமே, நீ இந்த தாயினுடைய அன்பினை பெற்ற பிள்ளை அல்லவா? அதனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு அது எது சரி எது தவறு என்று தெரிந்து கொண்டு அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும். இன்று ஏகாதசி திதியானது இன்று மதியம் 12 மணி 13 ஆரம்பித்து விட்டது. நாளைய பகல் 9 மணி 59 வரை ஏகாதசி திதி நேரம் உனக்கு இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த இடைப்பட்ட நேரத்திற்குள் நீ தெய்வத்திற்கு விரதம் இருக்க வேண்டும். மனதார உன்னுடைய வேண்டுதலை நினைத்து கொண்டு தெய்வத்தின் மீது உண்மையான அன்போடு நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, இந்த நேரத்திற்குள் நான் சொல்கின்ற இந்த தவறுகளை மட்டும் எக்காரணம் கொண்டு செய்து விடாதே. என்னவென்று நான் உனக்கு சொல்லும் பொழுது தெளிவாக செவி கொடுத்து கேள். அதன் பிறகு இது போன்ற ஒரு விஷயங்கள் இருப்பது எனக்கு தெரியாதே என்று சொல்லிவிடாதே. என் பிள்ளையே, முதலில் இன்று நீ தெய்வத்திற்கு படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு துளசி இலையை கொண்டு பெருமாளுக்கு சேர்க்க வேண்டும் என்று விரும்பினாள். ஏனென்றால் அவருக்கு மிகவும் பிடித்தது துளசி இலை அல்லவா? இன்று இரவுக்குள் எப்படியேனும் அதனை அவருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால் நீ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், என் குழந்தை, இன்று ஏகாதசி திதி நேரத்தில் அதனை நீ பறிக்க கூடாது. இன்று படைக்க வேண்டும் என்று விரும்பினால் நேற்றே அதனை நீ பறித்து வைத்திருக்க வேண்டும்.
என் பிள்ளை நினைக்கலாம், அம்மா இது எனக்கு தெரியாதே, நான் இன்றுதானே அவருக்கு அந்த இலையை பறித்து வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்று. சரி, உனக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்லை, நீ அவருக்கு படைக்க வேண்டும் என்று விரும்புவாயானால் என் பிள்ளையே, இனி வருகின்ற ஏகாதசி திதியில் முதல் நாளே அதனை பறித்து வைத்து அந்த திதி நேரத்தில் நீ அவருக்கு படைத்து விடு. என் பிள்ளையே, கிடைக்கின்ற ஒவ்வொரு தகவல்களும் நீ உன் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்தை அடைவதற்கானது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். சில பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இது போன்று எத்தனையோ முறை பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த துளசி இலையை பறித்து கொண்டு வைப்பது என்பது நீ பூஜை அன்று எடுத்து கொண்டு வருவாய். இந்த தவறை ஒரு நாளும் செய்து விடாதே. என் பிள்ளையே, முதல் நாளே அதனை பறித்து வைத்து நீ பூஜை அறையில் அதனை வைக்க வேண்டும் என்பதனை இன்றேனும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஏகாதசி திதியில் விரதம் இருந்து தெய்வத்தை வழிபடுபவர்களை ஒரு பொழுதும் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடாது. அது நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறாகும். அது உன்னை பாவத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, பல புண்ணியங்களை செய்த குழந்தைகளால் மட்டும்தான் பெருமாளை வழிபட முடியும். அதனால் என்னுடைய பிள்ளை, நீ அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு செய்யும் பட்சத்தில் நீயும் அதிகபட்சமான புண்ணியத்தை சேர்த்த குழந்தையாக மாறிவிடுவாய். என் தங்கமே, அதுபோல ஏகாதசி திதியில் உன்னுடைய இல்லத்தில் யாரேனும் இறந்து போயிருந்து அவர்களுக்கு திதி வருகிறது என்றால் அதை இந்த ஏகாதசி திதியில் செய்யக்கூடாது. அவர்களுக்கு எந்த தர்ப்பணங்களும் அன்று கொடுக்கக்கூடாது. மாறாக அடுத்த நாள் துவாதசி திதியில் அதனை நிச்சயமாக செய்யலாம். அதுவும் பலன்களை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது. ஏகாதசி திதியில் விரதம் இருப்பவர்கள் துவாதசி திதி அன்று பகல் முழுவதும் உறங்கக்கூடாது. அதாவது பகல் நேரத்தில் கண் அயரக்கூடாது என்று அம்மா சொல்கின்றேன். அப்பொழுதுதான் அவர்கள் இருந்த விரதத்திற்கான முழுமையான பலன்களும் அவர்களை வந்து சேரும். என் பிள்ளை, இப்படி சில விஷயங்களை நீ தெரிந்து வைத்திருந்தாலும் சரி, தெரியாமல் விட்டிருந்தாலும் சரி, அம்மா சொல்லும் பொழுது இவற்றையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்திடம் இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அன்பும் ஒரு சேர கிடைத்துவிடும். எந்த ஒரு தெய்வத்தை வணங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களுக்கு உரிய நாளில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து நீ உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் பெற்று கொண்டாலே போதும். என்றென்றும் உன்னை ஆசீர்வதிக்க இந்த வராகி உன்னோடு உடன் இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உண்மையில் இன்று இந்த செய்தியானது அதிகமான பேருக்கு கிடைத்து விடாது. யாரொருவர் இதை தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையப் போகின்றாரோ, யாரொருவருக்கு இதன் பலன் கிடைக்கப் போகின்றதோ அவர்களால் மட்டும்தான் இதை பற்றி கேட்க முடியும். இந்த பதிவு அவர்களுக்கு மட்டும்தான் கண்களில் தென்படும். மற்றவர்களால் அத்தனை சுலபமாக இதையெல்லாம் கேட்டுவிட முடியாது. அதனால் என்னுடைய குழந்தை, உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியத்தை நீ மனதார நினைத்து மனதார தெய்வத்தை வணங்கி ஏற்றுக்கொண்டால் போதும். என்றுமே உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்கின்ற விஷயங்களை சரியாக செய்யும் பொழுது அதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற பலன்கள் இன்னமும் அதிகமாகவே இருக்கும் அல்லவா? இந்த நாள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நாளாக மாறப்போகின்றது. நீ தெரிந்தும் தெரியாமலும் இது போன்ற தவறுகளை மட்டும் செய்யாமல் இருந்து தெய்வத்திடம் வைக்கின்ற வேண்டுதல்களை மனதார வைத்து கொண்டிரு. உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை என்றால் பரவாயில்லை. எந்த விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் இந்த நேரத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை நடந்தே தீருமல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களும்
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றாய். ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபட்டு அவரின் அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.